தோழமைகளுக்கு வணக்கம். நான் மீரா தாட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நிறைய பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வகையான டீயை பற்றி தான். இன்றைக்கு அளவுல நம்ம பெண்கள் மத்தியில அதிகம் காணப்படுற பிரச்சனைகள் என்னன்னா, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள். நம்மோட உணவு முறை பழக்கத்தாலும் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லா வகை வயதினரும் நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள், மாதவிடாய் வலி, சரியான இடைவெளி இல்லாத மாதவிடாய் சுழற்சி போன்ற கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரெமெடியா இந்த டீ இருக்கும். கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் பால் கொண்டு தயாரிக்கப்படுகிற தேநீர் தான் அதிகம் பழக்கத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ நாம பல வகைகள்ல தேநீரை தயாரிச்சு பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதுல ஒரு வகையான டீ தான் செம்பருத்தி பூலிருந்து தயாரிக்கப்படுகிற செம்பருத்தி டீ. இந்த டீயை எப்படி தயாரிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, எப்போ குடிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். என்னதான் நம்மளுக்கு நன்மை தரும் உணவா இருந்தாலும் அதுலயும் சில விளைவுகள் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த டீயை தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ஊத்திக்கோங்க. நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிற ஒத்த இதழ் சிவப்பு செம்பருத்தி பூ 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க. இதுல சேர்த்துடுங்க. அது கூட அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் இந்த டீயை வடிகட்டிடுங்க. இதுல லெமனுக்கு பதிலா உங்களுக்கு பிடிக்கும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான செம்பருத்தி டீ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் துவர்ப்பு சுவையா இருக்கும். அதனால சுவைக்காக இன்னும் கூட தேன் சேர்த்துக்கலாம். தேன் கிடைக்காத பட்சத்துல பனங்கற்கண்டு, கருப்பட்டி இல்லனா நாட்டு சர்க்கரை இதுல ஏதாவது ஒண்ணு இனிப்பு சுவைக்காக சேர்த்தும் பருகலாம். ஆனா வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கிறது நல்லது. இந்த டீயை பருகிறதுனால பெண்களுக்கு ஏற்படுகிற கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். இது மட்டும் இல்லாம செம்பருத்தி இதழ்கள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது புற்றுநோயை தடுக்கக்கூடியதாகவும் உடல்ல இருந்து நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியதாகவும் இருக்கு. மேலும் விட்டமின் சி இதுல அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு. இது முகத்துக்கு பொலிவையும் மெலனினை குறைச்சு முகத்திற்கு நிறத்தையும் கூட்டக்கூடியதாகவும் இருக்கு. இந்த டீல தேன் கலந்து பருகும் போது இது உடல் எடையை குறைக்க உதவுது. பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை சேர்த்து பருகும் போது ரத்தத்துல சிவப்பணுக்களை அதிகரிச்சு ரத்த சோகை வராம தடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை அளவு, கொலஸ்ட்ரால் சொல்லப்படுற ரத்தத்தினுடைய கொழுப்பு அளவு எல்லாமே கணிசமான அளவுல குறைக்கப்படுறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்லீரை பலப்படுத்தக்கூடியதாகவும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவரவும் இது உதவியா இருக்கு. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதுலயும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட், அதாவது பக்க விளைவுகள் இருக்கு. இந்த டீ ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகரிக்கிறதுனால கர்ப்பிணிகளும் கர்ப்பம் தரிக்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் தவிர்க்கிறது நல்லதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம், அதாவது லோ பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அடுத்து என்னன்னா, நீங்க ஏற்கனவே ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இதை தினமும் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. இந்த டீயை வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன தோழமைகளே, செம்பருத்தி டீல எவ்வளவு நன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான பதிவுகளை பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீரா தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.